இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். In the balanced binary tree in the below figure, how many nodes will become unbalanced when a node is inserted as a child of node G? கொடுத்துருக்க கொஷினில் ஒரு பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினில் நோட் ஜிக்கு கீழே நோட் ஜி அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு சைல்டு நோட் ஆட் பண்ணால் எந்தெந்த நோட்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நோட்ஸ் பேலன்ஸ்டாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன தெரியணும்? ஸோ பேலன்ஸ்டுனா என்ன, அன்பேலன்ஸ்டுனா என்னன்னு தெரியணும். ஒரு நோட் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கணும், அன்பேலன்ஸ்டுனா எப்படி இருக்கணும்னு தெரியணும். ஸோ அப்போ பேலன்ஸ்டு அப்படின்னா ஒரு நோடோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹைட்டை மைனஸ் பண்ணும்போது அந்த நோடோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கலாம் ஆர் லெஸ் தேன் 1 இருக்கலாம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். மோர் தேன் 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க டயக்ராம் படி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிங்கிற நோடுக்கு கீழே ஒரு சைல்டு நோடை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற நோடுக்கு ஹைட் பாருங்கள். ஏயோட நோடுக்கு லெஃப்ட் ஹைட் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் ஹையஸ்ட் ஹைட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட்டு ஏக்கு லெஃப்ட் வந்து ஏங்கிற நோடுக்கு லெஃப்ட் இது, ரைட் இது. ஸோ அப்போ பாருங்கள் 1 2 3 3 மைனஸ் 3 மைனஸ் இந்த சைட் பாருங்கள், ரைட் சைட் பாருங்கள் 1 2. அப்போ 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்போ ஏங்கிற நோடோட ஹைட் 1. ஓகேவா? அப்போ ஏங்கிற நோடுக்கு ஹைட் 1. அடுத்தது பிங்கிற நோடுக்கு பாருங்கள். பிங்கிற நோடுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கும், இதுதான் பிங்கிற நோடுக்கோட லெஃப்ட், பியோட ரைட் இது. அப்போ 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 வேல்யூ 1. ஓகே. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஏங்கிற நோடுக்கு 1 பார்த்தாச்சு, பிங்கிற நோடுக்கும் 1ங்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது சிங்கிற நோடுக்கு பாருங்கள். சிங்கிற நோடுக்கு லெஃப்ட் இருக்குது, ரைட் இல்லை. அப்போ 1 மைனஸ் 0, 1 மைனஸ் 0 1. ஸோ அப்போ சிங்கிற நோடுக்கும் 1. ஜிங்கிற நோடுக்கு லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, அப்போ 0 வேல்யூ 0. அடுத்து டிக்கும் அதே மாதிரி தான். லீஃப் நோடோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எஃப்ங்கிறதும் லீஃப் நோட், ஸோ எஃபோட வேல்யூவும் 0. ஈங்கிற நோடுக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடு எஃப் இருக்குது, ரைட் சைட் ஒன்றுமே இல்லை. அப்போ 1 மைனஸ் 0 1. ஸோ அப்போ இதில் நோட்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நோடோட ஹைட்டை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நோடுக்கும் 1 ஆர் 0 தான் வருது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1 இருக்கலாம்னு சொன்னோம். இட் இஸ் த பேலன்ஸ்டு ட்ரீ, பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோடில் நம்ம என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க. இட் இஸ் அ பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லிட்டாங்க. நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எப்படி செக் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போது என்ன பண்ணலாம், இப்போது என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜிங்கிற நோடுக்கு கீழே நம்ம ஒரு சைல்டு நோடை ரெப்ரசன்ட் பண்ணால் அதோட எந்தெந்த நோடெல்லாம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு அன்பேலன்ஸ்டாக கிடைக்குது, அன்பேலன்ஸ்டாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷின்லேருந்து நம்மளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஜிங்கிற நோடுக்கு லெஃப்ட் சைடு ஒரு நோடை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஜிங்கிற நோடுக்கு லெஃப்ட் சைடு நான் ஒரு நோடை ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஜிங்கிறதுக்கு ஏதோ ஒரு நோடு எஃப் ஹச்சுங்கிற ஒரு நோடை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஒரு நோடை நம்ம ட்ரா பண்ணலாம், ரைட் சைடும் ட்ரா பண்ணலாம். ரைட் சைடு ட்ரா பண்ணால் மைனஸ் வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. லெஃப்ட் சைடு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு நோடை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நோடுக்கு நம்ம செக் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏங்கிற நோடுக்கான ஹைட் செக் பண்ணலாம். 1 1 2 3 4. லெஃப்ட் சைட் 4, ரைட் சைட் 2. 4 மைனஸ் 2 2. 4 மைனஸ் 2 2. ஓகேவா? அதே மாதிரி பிங்கிற நோடுக்கு செக் பண்ணுங்கள். பிங்கிற நோடுக்கு என்னென்ன வரும், என்னென்ன நோடு செக் பண்ணலாம், ஹச்சுங்கிறது இன்சர்ட் ஆகிருக்கு, ஹச்சுங்கிறது இன்சர்ட் ஆகிருக்கு. பியில் செக் பண்ணுங்கள். 1 2 3, 3 மைனஸ் 1, 3 மைனஸ் 1 2. ஓகேவா? அதே மாதிரி சிங்கிற நோடுக்கு செக் பண்ணுங்கள். சிங்கிற நோடில் எவ்வளோ இருக்குது, 1 1 2, 2 மைனஸ் 0 2. ஓகேவா? இப்போ ஜிங்கிற நோடுக்கு செக் பண்ணுங்கள். இது 1, இந்த சைட் லெஃப்ட் சைட் 0. ஸோ அப்போ 1 மைனஸ் 0 1. லீஃப் நோடுக்கு 0 வேல்யூ, லீஃப் நோடுக்கு 0, லீஃப் நோடுக்கு 0. அதே மாதிரி ஈங்கிற நோடுக்கு செக் பண்ணுங்கள். எஃப் மைனஸ் எஃப் இங்கிட்ட ஒன்று ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. இந்த சைட்
ரைட் சைட் நோடே இல்லை. அப்போ 1 மைனஸ் 0 1. ஸோ இப்போ எத்தனை நோடுக்கெலாம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு வேல்யூஸ் மோர் தேன் 1 வந்திருக்கு? சிங்கிற நோட் மோர் தேன் 1, பிங்கிற நோட் மோர் தேன் 1, ஏங்கிற நோட் மோர் தேன் 1. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஸோ அப்போ 3ங்கிறது தான் ஆப்ஷன். 3 நோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி அன்பேலன்ஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், பேலன்ஸ்டுனா என்ன, அன்பேலன்ஸ்டுனா என்னன்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்மளுக்கு நோட் வந்து ஈஸியாக எது பேலன்ஸ்டு எது பேலன்ஸ்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்மளாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிங்கிற நோடுக்கு கீழே ஒரு நோடு இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அப்போ எப்போ அப்படி இருக்கும்போது எந்தெந்த நோடெல்லாம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 3 நோடு வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. என்னென்ன நோட்? ஏ, பி அண்ட் சி அப்படிங்கிற நோட் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The minimum number of interchanges needed to convert the array into a heap with the maximum element at the root is அப்படின்னு கேட்குங்க. ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட் அட் த ரூட் அப்படின்னு கேட்டாவே அது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? ஸோ மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? மேக்ஸ் ஹீப்பாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அரேவை மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வந்து நம்ம அரே ரெப்ரசன்டேஷன் படி நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். 89, 19, 40, 17, 12, 10, 2, 5, 7, 11, 6, 9, 70. ஸோ இந்த எலமெண்ட்ஸை இதெல்லாம் அரே ரெப்ரசன்டேஷன். அரே ரெப்ரசன்டேஷன்னா எப்படி இருக்கும்? 0 ஆர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். லொக்கேஷன் வந்து 0 ஆர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். 0th லொக்கேஷன், ஃபஸ்ட் லொக்கேஷன், செகண்ட் லொக்கேஷன், தேர்ட் லொக்கேஷன், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அண்ட் 12. ஸோ 12 லொக்கேஷன்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அரே ரெப்ரசன்டேஷன் படி இந்த டயக்ராமை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எப்படி? ஃபஸ்ட்டு 89, அடுத்தது 90, அடுத்து 40, அடுத்து 17, 12, 10, 2, அடுத்து 5, 7, 11, 6, 9, 17 ஆர்டராக நம்ம எழுதியிருக்கோம். அதை வந்து ஹீப்பில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டயக்ராம், கிவன் டயக்ராமை நம்ம ஹீப் வச்சு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். மேக்ஸ் ஹீப்னா என்ன? ஸோ எலமெண்ட்டு, ரூட் எலமெண்ட் எல்லா எலமெண்ட்டையும் விட ஹையர் எலமெண்ட்டாக இருக்கணும். எந்த ரூட்டாக இருந்தாலும் சரி அதோட சைல்டை விட அந்த ரூட் எலமெண்ட் ஹையர் எலமெண்ட்டாக இருக்கணும். அதுதான் மேக்ஸ் ஹீப். ஸோ அப்போ மேக்ஸ் ஹீப்பாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ 89 எல்லா நம்பர்ஸை விடையும் 89 தான் ஹையஸ்ட்டான்னு பாருங்கள். கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸை விட 89 தான் ஹையஸ்ட். அப்போ 89 தான் எல்லாத்துக்குமே ரூட்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ 19 பாருங்கள். இந்த இழுத்துருக்க லெஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் விட 19ங்கிறது தான் ஹையஸ்ட். அப்போ இதோட ரூட் கரெக்டு. இந்த சைட் பாருங்கள். 17ம் ஹையஸ்ட்டு தான், 12ம் ஹையஸ்ட்டு தான், 5ம் ஹை, 7, 11, 6 எல்லாத்தையும் விட 19ங்கிறது ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த சைட் பார்க்கலாம். ரைட் சைட் பாருங்கள். இந்த 40ங்கிறது எல்லா எலமெண்ட்டை விட ஹையஸ்ட்டான்னு பாருங்கள். இல்லை, எனக்கு இங்கே 70ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது 40ங்கிறது கம்மி தான். ஸோ அடுத்தது அதே மாதிரி வேறு நம்பர் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த நம்பருக்காக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 70யையும் 10ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். 70யையும் 10ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். 17 10 இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? இங்கே 17 வரும், இங்கே 10 வரும். எப்போவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எந்த நம்பரை வந்து மேலே கொண்டு போகணுமோ அந்த நம்பரில் தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக 40யும் 70யும் நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. 70யை மூவ் பண்ணி எந்த வே வழியாக கொண்டு போக முடியுமோ அது வழியாக தான் நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ 70யும் ஃபஸ்ட்டு 10ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே 10 கிடைக்கும், அங்கே 70 கிடைக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஹீப் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இந்த 70யையும் 40யையும் சேஞ்ச் பண்ணணும். 70யையும் 40யையும் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே 70 அண்ட் தென் இங்கே 40. ஓகேவா? 70, 40 அண்ட் 10. இங்கே அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 70, 40, 10. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூட்டை விட எல்லாமே ஹையஸ்டான்னு பாருங்கள். 70 ஹையஸ்ட். 40, 2, 9, 10 கம்பேர் பண்ணும்போது 70 ஹையஸ்ட். அதே மாதிரி 40 பாருங்கள். 9, 10 கம்பேர் பண்ணும்போது 40ங்கிறது ஹையஸ்ட். அப்போ 2ங்கிறது ஓகே. 2ங்கிறதுக்கு 70 ஹையஸ்ட் தான்.
ஸோ அப்போ எல்லா நோடையும் விட ரூட் நோட் கண்டிப்பாக ஹையஸ்ட்டாக இருக்கணும். அது எல்லா ரூட்டுக்குமே காமனாக இருக்கணும், எல்லா ரூட்டுக்குமே அப்ளிகபிளாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 89 எல்லாத்தையும் விட ஹையஸ்ட், 19 இந்த எல்லா சப்ட்ரீயை விடையும் ஹையஸ்ட், 70 இந்த சப்ட்ரீயை விட ஹையஸ்ட், அதே மாதிரி 17 5 7 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட், 11 6 12 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட், 12 ஹையஸ்ட், அடுத்து 9 10 கம்பேர் பண்ணும்போது 40 ஹையஸ்ட். ஸோ 2 வந்து இண்டிவிஜுவல் நோட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்? ஃபஸ்ட்டு 70ஐயும் 10ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அண்ட் 70ஐயும் இங்கே 10 அண்ட் 70 வந்துடுச்சு. 70ஐயும் 40ஐயும் ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அப்போ 2 இன்டர்சேஞ்சஸ் மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? 2 இன்டர்சேஞ்சஸ் வேணுது மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஆன்சர் 2 இன்டர்சேஞ்சஸ். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.